மனோஜ் வந்து அழுதுட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு விஜயா வந்து நீ ஏன்டா அழுகுற, இவ போனா போயிட்டு போற, இன்னும் எத்தனையோ பொண்ணுங்க வந்து உன் திறமைக்கும் உன் அழகுக்கும் வந்து நிப்பாளுங்க, நீ என்னமோ என்ன அவெல்லாம் சும்மா அழகாவே இல்லடா, ஏதோ பணம் இருக்குன்னு தான் நானே ஓகே சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்லம்மா எனக்கு ஹரிணியை ஓரளவு பிடிச்சிருந்துச்சு, எனக்கு எல்லாருமே வந்து தள்ளி தள்ளி போகும்போதே எனக்கு பயமா இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பார்லர் காரி தான்டா, எப்படிதான் மீட் பண்ணானே தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு எனக்கும் தெரியலமா, நாங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்னாவே தான் இருந்தோம், சொன்ன ஊர் சுத்தம் எல்லாம் ஒன்னாதான் சுத்தணும், எப்படிதான் மீட் பண்ணிருப்பானே எனக்கே தெரியலமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு விஜயா வந்துட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருக்காது இந்த பார்லர் காரி தான்டா, இந்த பூக்காரிய கூட அப்புறமா பாத்துக்கலாம், இந்த பார்லர் காரி தான் ஓவரா பண்றா, அவளுக்கு ஏதாச்சும் பெரிய பனிஷ்மெண்டா பண்ணணும்டா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு மனோஜ் வந்துட்டு ஏமா ஏற்கனவே பண்ணதுதான் பெரிய பிரச்சனையில வந்து நிக்குது, ஏமா நீ வேற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இப்ப பண்றது வந்து ரொம்ப பெரிய வேலையா இருக்கணும், அந்த ஒரே கல்லுல வந்து நம்மளுக்கு கல்யாணமும் ஆகணும், அதே டைம்ல அவ டைவர்ஸும் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு மனோஜ் வந்து என்னமா பண்ண போற அப்படின்னு சொன்னோன்னே கிருஷ கடத்த போறேன் அப்படின்றாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல, வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சீரியல் டாக்கிஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, வாங்க கதைக்குள்ள போகலாம். இங்க வந்து ஹரிணி அப்பா வந்து அண்ணாமலையை வந்து கண்ட மணிக்கு திட்டாரு. நான் வந்து உங்களை நம்பினேன் சார், நீங்க ஏன் சார் இப்படி என் மேல என்கிட்ட வந்து பொய் சொன்னீங்க, அவங்க வந்து பொய் சொல்லதான் வந்து எனக்கு தேவையே கிடையாது, தான் பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து அவங்க பொய் சொல்லிருக்கலாம், ஆனா நீங்க என்கிட்ட உண்மையா தானே சார் இருக்கணும், நான் வந்து கேட்டேன்ல டைவர்ஸ் ஆயிருமான்னு கேட்டேன்ல, நீங்க அப்படிதான் நீங்க வந்து டைவர்ஸ் ஆகதோ ஆகலையா, நீங்க என்கிட்ட வந்து உண்மையா இருந்திருக்கும், நீங்க கால் பேசும் போதே வந்து என் பையனுக்கு வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம் நீங்க சொன்னது, நீங்க வந்து ட்ரூவா இருந்ததுனாலதான் வந்து உங்களுக்கு மேல புடிச்சு போய் தான் நான் வந்து இந்த குடும்பம் தான் வேணும்னு நான் வந்தேன், ஆனா வந்து நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க சார் அப்படின்னு வந்து திட்டுறாங்க. அதை கேட்டுட்டு முத்து வந்து ரொம்ப கோவப்படுறாரு. சார் அப்படி சொல்லாதீங்க, எங்களுக்கே வந்து இன்னும் உண்மை தெரியாது, இவங்க வந்து டைவர்ஸ் கிடைச்சிரும் சொல்லிதான் ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா வந்து எங்களுக்கு இந்த விஷயமே எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. உடனே அவர் வந்துட்டு சும்மா நிறுத்துப்பா, எப்படிப்பா அவங்க ஒரே குடும்பத்துல இருக்கீங்க, உண்மையை மறைச்சிட்டு அவங்க இருப்பாங்க, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, நீங்க எல்லாம் சேர்ந்துதான் என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு பாத்திருக்கீங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு ஹரிணி வந்துட்டு இல்லப்பா, எனக்கு தெரிஞ்சு ஆன்டியும் மனோஜ் தான் மறைச்சிருப்பாங்க, இவங்க எல்லாம் வந்து என்கிட்ட ட்ரூவா தான்ப்பா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி அவங்க வந்து இவங்கள்ட்ட கூட சொல்லாம இருந்திருக்கலாம் சார், உங்கள்கிட்ட சொல்லாம எப்படி உங்க மனைவி இருப்பாங்க, என் மனைவி எல்லாம் என்கிட்ட எந்த விஷயமே மறைச்சது கிடையாது, அது எப்படி சார் உங்க மனைவி இந்த விஷயத்த மறைச்சிருப்பாங்கன்னு நான் நம்புறது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அண்ணாமலை வந்து சார் சத்தியமா எனக்கு இந்த விஷயம் தெரியாது, நான் இன்னைக்கு காலையில கூட கேட்டேன், டைவர்ஸ் கிடைச்சிரும்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து நான் என்கேஜ்மெண்ட்டுக்கே ஒத்துக்கிட்டேன் அப்படின்றாங்க. சார் சும்மா நிறுத்துங்க சார் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க ரொம்ப திட்டுறாங்க. உடனே ஸ்வேதா வந்துட்டு இல்ல பெரியப்பா, அவங்க வந்து எப்ப உங்களுக்கும் வந்து உண்மை தெரியும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாரு எனக்கு தெரிஞ்சா எப்படிமா நான் நிச்சயத்துக்கு ஒத்துந்திருப்பேன் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல சார், இது வந்து 6 months வந்து கழிச்சுதான் வந்து இதுக்கான தீர்ப்பே வந்து சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க, அது வரைக்கும் மாசம் 25,000 பணமும் அவங்க தங்குறதுக்கான வீடும் வந்து மனோஜ் செலவுல வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அங்கிள் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து எல்லாருமே ஷாக் ஆக்குறாங்க. முத்து வந்துட்டு போய் மனோஜ் வந்து பலார்னு அலையறான். என்னடா நினைச்சிட்டு தப்பான ஒரு பொண்ணை வந்து சூஸ் பண்ணிருக்கோம், இப்ப இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் வீணடிக்கிறதுக்காக அப்படி பாத்திருக்கியாடா, உன்னை நம்பி தானே அந்த பொண்ணுங்க அமெரிக்காவில இருந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு மனோஜ் திட்டு நான் சொல்லலாம்னு தான் அந்த அம்மா தான் வந்து சொல்ல வேணாம், அதெல்லாம் பாத்துக்கலாம்டா அப்படின்ட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்துட்டு அண்ணாமா வந்து விஜயா பக்கத்துல போய் சொல்லி என்ன உண்மையை சொல்லு, இப்பனாச்சும் உண்மையை சொல்லுவியா இல்ல இன்னமும் வந்து மறைச்சுதான் இருப்பியா அப்படின்றாங்க. ஆமா 6 மாசம் வந்து தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அண்ணாமலுக்கு வந்து பயங்கர கோவம் வருது, ஓங்கி பல்லார்னு ஒரு அற விடுறாரு. ஹரிணி அப்பா வந்துட்டு ஏன் சார் ஏன் முன்னாடி இப்படி இருந்து இல்லாம ஃபேமிலியா சேர்ந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது ஸ்வேதா தான் வந்து சமாளிக்கிறாங்க. இல்ல அங்கிள் உண்மையா வந்து எங்க பெரியப்பாவுக்கு ஒரு விஷயம் தெரியாது, எங்க பெரியப்பா வந்து உண்மையாவே நேர்மையானவங்க, அவங்க அடிக்கடி வந்து எங்க பெரியமாட்டை கேட்டுட்டு தான் இருந்தாங்க டைவர்ஸ் ஆயிருமா டைவர்ஸ் பத்திரம் கையில வந்ததுக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணணும்னு வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு. என்னம்மா இப்படி ஒரு குடும்பமா இருக்கு, இப்படி ஒரு குடும்பத்துல தான் வந்து எங்களை பாக சேக பாத்தியா, தான் புருஷங்கள்டே உண்மையை வைக்கிற ஒரு பொண்டாட்டியும் மவனும் இருக்கும் போது அந்த மவனுக்கு வந்து என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா, இப்படி ஒரு குடும்பம் எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சாரி அங்கிள், எனக்கு வந்து மனோஜ் நான் இவ்வளவு மறைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. அதான் மறைச்சது தெரிஞ்சிருச்சுலாமா, இனிமே வந்து இந்த மாதிரி இந்த குடும்பம் எங்களுக்கு வேணாம், நான் அந்த என்கேஜ்மெண்ட் வந்து கேன்சல் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போறாங்க. ஹரிணி வந்துட்டு இந்த உண்மையை மறைச்சதுக்காக மட்டும் இல்ல மனோஜ், நீ வந்து என்ன மாதிரி ஒரு மாதிரி கேவலமா ஒரு பார்வை பார்த்து அது என்ன மட்டம் தட்டி பேசுன, எனக்கு வந்து நீ வந்து ஆர்டர் பண்ண இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்காது, அது மட்டும் கிடையாது உன் கூட பிறந்த தம்பிங்களையே வந்து நீ மட்டம் தட்டி தான் பேசுற, உனக்கு கீழே தான் வந்து எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி கேரக்டர் வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்கல, நான் இதுக்காக தான் வந்து உனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்க கலட்டி மனோஜ் மூஞ்சிலே விட்டுஞ்சிட்டு போயிடுறாங்க. உடனே முத்து வந்துட்டு சொல்றாங்க நான் வந்து அப்பாவே நினைச்சேன், இவன் ஹோட்டல்ல நடந்துகிட்ட விதமே வந்து அந்த பொண்ணோட முகமே மாறி போச்சு, நான் சொன்னேன்லடா ரவி பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்துட்டு இல்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்றாங்க, நீ உண்மையிலேயே என்கிட்ட இந்த ஒரு விஷயத்த மறைச்சிருக்க, நானுமே வந்து இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. வீட்டை விட்டு முதல்ல வெளியே போங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னா விஜயா வந்து சொல்லிடுறாங்க, இது எங்க அப்பாவும் எனக்கு கொடுத்த வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு ஓ உங்க அப்பா உனக்கு கொடுத்த வீடு இல்ல, சரி நான் இனிமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், வா முத்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத்துவும் மீனாவும் வந்து அண்ணாமா
கார்ல கூடயே போறாங்க. உடனே ஸ்ருதியும் ரவி வந்துட்டு இருங்க மீனா நானும் வரேன் அப்படின்றாங்க. உடனே விஜய் வந்துட்டு ஏமா ஸ்ருதி நீ போற, நீ வந்து என் செல்ல மருமகள், நீ என் கூடயே இருமா அப்படின்னு சொல்லும் போது, நீ வேணா அப்படி நினைச்சுக்கலாம், எனக்கு வந்து அங்கிளையும் முத்துவையும் மீனாவையும் தான் பிடிக்கும், நான் அவங்களுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தேன், எனக்கு இந்த நீங்க 2 பேரும் வந்து முத்து மீனாலாம் இல்லைன்னா என்னால இந்த வீட்டுல இருக்கவே முடியாது, நான் போறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்ருதி ரவி முத்து மீனா அண்ணாமலை எல்லாருமே வந்து வேற வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து 2 பேருமே வந்து ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க. மனோஜ் வந்து அழுதுட்டு இருக்காரு. ஏன்டா அப்ப தேவையில்லாம அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹரிணி என்னை விட்டு போயிட்டாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு விஜய் வந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பார்லர்காரி தான்டா, எப்படிதான் 2 பேரும் மீட் பண்ணிருப்பாளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கும் தெரியலமா, அது எப்படிமா ஹரிணியை தான் நான் என்கேஜ்மெண்ட் பண்ணேன்னு அவளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எனக்கும் அதான்டா ஒண்ணுமே புரியல, எனக்கு வர கோவத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா எனக்கு ஏதாச்சும் அவளை பண்ணணுமா அப்படின்றாங்க. சரிடா, இதுக்கு வந்து ஒரே ஒரு முடிவு தான் இருக்கு, அவளை ஏதாச்சும் பண்ணணும், நம்ம கோவத்துக்கும் நம்மளுக்கு வந்து டைவர்ஸ் கிடைக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் நம்மள அவளை ஏதாச்சும் பண்ணணும்டா அப்படின்றாங்க. என்னமா பண்ணலாம், ஏதாச்சும் சொல்லுமா, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு ஏதாச்சும் பண்ணணும் போலே இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது விஜயா வந்து எனக்கு ஒரு ஐடியாடா அப்படின்றாங்க. என்னமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நீ வந்து கிருஷ்ஷ வந்து தூக்கிடுறா, அது கிருஷ்ஷ வந்து கடத்திடுவோம் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு மனோஜ் வந்து என்னமா பேசுற, சின்ன பையில கடத்தினா அவனை எல்லாமே வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிட மாட்டாங்க, நம்ம தான் கடத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன அவளை கடத்தி நம்ம என்ன உடனே விட போறோம், நம்ம கடத்தி வச்சிருந்து நீ உடனே மனோஜ் டைவர்ஸ் பண்ணாதான் வந்து நான் குழந்தைய விடுவேன்னு சொல்லி பார்ப்போம், எப்படியும் வந்து பிள்ளைக்காக வந்து செஞ்சுதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரிம்மா அது மாதிரியே செஞ்சிருவோம், அந்த கிருஷி பையில வச்சுதானே என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காமா, அவனை பார்த்தாவே எனக்கு கோவமா வருதுமா, அவளை வந்து அவனை கூட்டிட்டு வந்து ஷோரூம்ல வச்சு கூட ஒரு டைம் பிரச்சனை பட்டின்றாலாமா அப்படின்றாங்க. ஆமாண்டா, அவ வந்து கிருஷிக்காக வந்து என்ன வேணாலும் பண்ணுவா, அதனால வந்து கிருஷிய முதல்ல தூக்குடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேவலமான ஒரு பிளான் 2 பேருமே பண்ணிட்டு இருக்காங்க. இதனால வந்து எந்த பெரிய பிரச்சனை மாட்ட போறாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் வந்து முத்து மீனாவெல்லாம் காமிக்கிறாங்க. அண்ணாமலை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. நான் வந்து இது மாதிரி எந்த ஒரு பொய்யுமே வந்து நான் அவள்கிட்ட சொன்னதே இல்ல, ஆனா வந்து இன்ன வரைக்கும் அவ எந்த ஒரு விஷயத்தையும் நல்லதாவும் பண்ணதில்ல, உண்மையாவும் என்கிட்ட இருந்ததில்ல, இதுக்கு மேல என்னால அவள்கிட்ட கூட வாழணும் முடியுமான்னு எனக்கு தெரியலடா அப்படின்றாங்க. முத்து வந்துட்டு என்னப்பா இது போய், அம்மாவோட கேரக்டர் அதானப்பா, அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தாம்மா நம்ம இருந்தா அவனும் பாத்துக்கலாம்ப்பா, என்ன இருந்தாலும் அவங்க செஞ்சது தப்பு தான்ப்பா, நான் இல்லன்னு சொல்லல, அதுக்காக நம்ம விட்டுட்டு வந்திருக்க கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸ்ருதி வந்துட்டு ஆமா அங்கிள், நீங்க வந்து எப்போதுமே நிதானமா தான் ஒரு முடிவு எடுப்பீங்க, ஆனா நீங்க ஏன் இவ்வளவு கோவப்பட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அது இல்லம்மா, இன்னொருத்தர் வந்து என் மேல இப்படி மூஞ்சுக்கு நேரம் கை காமிச்சு பேசும்போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் நான் வந்து கோவத்துல வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவ வந்து வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லும் போது மன்னிச்சிருங்கன்னு கூட கேட்கல, அவ இது எங்க அப்பா கொடுத்த வீடுங்கிறா, அப்ப நம்மளுக்குன்னு சொந்தமா ஒரு இடம் இல்லாம போகவும் தானே அப்படி சொல்றா, நம்மளும் ஒரு சொந்தமா ஒரு இடம்னாச்சும் வாங்கணும்டா அப்படின்றாங்க. முத்தம் வந்துட்டு ஆமாப்பா, நம்மளுக்குன்னு ஏதாச்சும் ஒரு சின்ன வீடுனாச்சும் இருக்கணும்ப்பா, அப்பதான் வந்து அவங்க இந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வந்து விஜயா வந்து போன் பண்றாங்க. போன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப என்னத்துக்கு போன் பண்ண அப்படின்ற மாதிரி வந்து அண்ணாமலை கேக்குறாங்க. இல்ல எனக்கு ஒரு மாதிரி தனியா இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு, வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. வாங்கன்னா இப்ப கூட உனக்கு மன்னிப்பு கேட்கணும்னு தோணவே இல்ல விஜயா அப்படின்றாங்க. அது இல்ல, நான் மனோஜுக்கு நல்லது நடக்கணும் நான் அப்படி பண்ணுனேன் அப்படின்றாங்க. நல்லதே நடக்கணும்னா அது சரியான வழியில நடந்தா மட்டும்தான் ரொம்ப நாளுக்கு நீடிக்கும். இப்ப நீ கல்யாணம் பண்ணி வச்சிருந்தனா கொஞ்ச நாளே வந்து அவன் மேல இன்னொரு கேஸ போட்டு அவ உள்ளுக்கு தள்ள மாட்டாளா, எதுவா இருந்தாலும் நீ முன்ன பின்ன யோசிக்க மாட்டியா அப்படின்னு, இப்ப நடந்தா போதும், இப்ப நல்லது நடந்துட்டா போதும்னு நினைக்கிறிய ஒழிய அவன் லைஃப் லாங் நல்லா இருக்கும்னு நீ நினைக்கவே மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்க என்ன மன்னிச்சிருங்க, நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னால வர முடியாது, நீ முதல்ல வை, நீ இன்னொரு வாட்டி என்கிட்ட பேசுனேன்னு தெரிஞ்சா நீ இன்னொரு டைம் நீ எனக்கு போன் பண்ணா உனக்கு நான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து திட்டிட்டு வச்சிடறாரு. இதோட நேசி எபிசோட் வந்து முடியுது. தொடர்ந்து பார்க்கலாமா? அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.